ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 19, 2024. பாபா நமக்கு மாயையினை வெற்றியடைவதற்கான சக்தியினை வழங்கியிருக்கிறார். கூடவே குழந்தைகளே, நீங்கள் மாயையை வென்றவராவீர்கள் என்ற டைட்டிலும் கொடுத்திருக்கிறார். காமத்தை வெற்றியடைவதற்கான உந்துதல் நமக்குள் இருக்க வேண்டும். காம விகாரம் என்பது சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நம்மிடமோ ஈஸ்வரிய சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்தியின் பலத்தினால் நாம் இந்த மாயையினை வெற்றியடைய வேண்டும். முதன்மையான விஷயம் என்னவென்றால், சுயத்திற்குள் திடமான உறுதிமொழி ஏற்க வேண்டும். நான் தூய்மையாக வேண்டும். இந்த காமம் என்ற மிகப்பெரிய எதிரி எனது அனைத்தையும் பறித்து கொண்டு விட்டது. எனது அரச பாக்கியத்தை இழக்கச் செய்தது. இப்போது நான் இதனை அழிக்கப் போகிறேன். இந்த எண்ணம், இந்த உறுதிமொழி நமக்கு சக்தியினை வழங்கும். வெறும் உறுதிமொழி ஏற்பதால் காமவிகாரத்தை வெற்றி அடைய முடியாது என்பதை நாம் அறிவோம். பயிற்சி செய்வோம். நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன். தூய்மை தன்மையின் தேவனாவேன், தேவியாவேன். தூய்மை சக்தியின் சூரியனாவேன். நான் தேவகுலத்தின் தூய்மையான ஆத்மா ஆவேன். நமது தேவ சொரூபத்தை நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் தூய சம்ஸ்காரங்கள் விழிப்படையும். தீவிரமான யோக பயிற்சியிலும் ஈடுபட வேண்டும். யோகத்தின் பலம் இல்லாமல் மாயையினை வெற்றியடைவது நடக்க முடியாததாகும். ஆனாலும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மாயையினை ஒரு நாளில் தோற்கடிக்க முடியாது. காமத்தினுடைய ஏதோ எண்ணங்கள் வருகின்றன என்றால் அவற்றை விலக்கிக் கொண்டே செல்லுங்கள். நல்ல முயற்சியில் தொடர்ந்து முன்னேறுங்கள். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று விரக்தி அடைய வேண்டிய அவசியமில்லை. விகாரத்தினை முழுவதுமாக வெற்றி அடைவது என்பது ஒரு நீண்ட பயணமாகும். கனவில் கூட ஏதோ தொந்தரவு ஏற்படுகிறதென்றால் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அது சார்ந்த எண்ணங்களை வேகமாக முடித்துவிட்டு சுய முயற்சியில் தொடர்ந்து முன்னேறுங்கள். யார் உண்மையில் தூய்மையாக வேண்டும் என்ற திடமான உறுதிமொழி ஏற்பார்களோ அவர்களுக்கு பாபாவினுடைய மிகுந்த உதவி கிடைக்கப் பெறுகிறது. அதை பற்றி தான் பாபா கூறுகிறார். யார் தைரியம் வைப்பார்களோ அவர்களுக்கு தந்தையின் பன்மடங்கு உதவி கிடைக்கப் பெறுகிறது. ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், காம இச்சை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நாம் தியாகம் செய்ய வேண்டும். அது தவறான உணவு பழக்கமாக இருக்கலாம், தவறான படங்களை பார்ப்பது, சித்திரங்களை பார்ப்பது, அவற்றை பற்றி சிந்தனை செய்வது, அவற்றை என்ஜாய் செய்வது, இவை அனைத்தையும் நிறுத்த வேண்டும். சிலரோ நான் என்ன கர்மத்திலா செய்கிறேன், எண்ணங்களில் தான் என்ஜாய் செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது கூட காம விகாரத்திடம் தோல்வி அடைவதாகும். இப்படிப்பட்ட எண்ணங்களை வளரவிட்டால் காம விகாரத்தின் இச்சைகள் விழிப்படைய தொடங்கும். எனவே வாருங்கள், நாம் அனைவரும் தூய்மை தன்மையினை சவாலாக ஏற்றுக்கொள்வோம். இந்த முழு இயற்கையுமே தூய்மையாக்குவது நமது பரம கடமையாகும். இப்போதோ நாலாபுறங்களிலும் மாசுபட்ட சூழல் நிலவுகிறது. இந்த வாயுமண்டலத்தை பரிசுத்தமாக்குவது நமது மூலமான கடமையாகும். கலியுக உலகில் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என்று அனைவரையும் காமத்தின் அக்னி எரித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணத்தால் கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. மனித நேயம் இறந்துவிட்டது. எது வேண்டுமானாலும் செய்வதற்கு மனிதன் தயாராக இருக்கிறான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மனிதர்கள் காம இச்சைக்கு வசப்பட்டு தன் குழந்தைகளிடமே தவறாக நடந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட உலக சூழலை நமது யோகத்தின் சக்தியால் மாற்ற வேண்டும். இது நமது பொறுப்பே ஆகும். கூடவே நினைவில் வைப்போம், நாம் இவ்வுலகின் ஆதார மூர்த்திகளாவோம். நமது தூய்மை தன்மை உலகையே தூய்மைப்படுத்தும். நமது மனநிலையை பொறுத்துதான் உலகின் நிலை அமைகிறது. எனவே வாருங்கள், மாயையினை வெல்வதற்கான திடமான எண்ணம் வைப்போம். நாம் மாயையினை வெற்றியடையவில்லை என்றால் வேறு யார்தான் வெற்றியடைவார்? போக போக மாயையிடம் தோல்வியடையக்கூடாது. திடமான உறுதிமொழியில் தன்னைத்தான் கட்டி போட்டு விட வேண்டும். சில நியமங்களில் தன்னைத்தான் கட்டி போட்டு விட வேண்டும்.
நியமங்களால் கட்டுண்ட மனிதர் பல விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறார். யார் தனது வாழ்க்கைக்கான நியமங்களை உருவாக்கவில்லையோ அவர்கள் தளர்வாக இருந்து விடுகிறார்கள். எனவே நாம் அனைவரும் இன்று நன்றாக பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் தேவதையாவேன், தூய்மை தன்மையின் சூரியனாவேன். மேலும் பரந்தாமத்தில் தூய்மை தன்மையின் கடலான பாபா இருக்கின்றார். ஆத்மாவாகி நான் பரந்தாமத்திற்கு செல்கிறேன். தூய்மை கடலானவருடைய கிரணங்களுக்கு கீழே அமர்கின்றேன். அவரிடமிருந்து தூய கிரணங்களை பெற்றுக்கொள்கிறேன். பின்னர் மீண்டும் சாக்கார உலகிற்கு வந்து ஸ்தூல உடலில் பிரவேசமாகிறேன். நாலாபுறங்களிலும் தூய்மையின் சக்தியை பரப்புகிறேன். நெற்றியின் சிம்மாசனத்தில் அமர்ந்து தூய ஒளிக்கிரணங்களை பரவச் செய்வோம். பின்னர் மீண்டும் பரந்தாமத்திற்கு செல்வோம். பாபாவின் சக்தியை கிரகித்து கொண்டு மீண்டும் பூமிக்கு வந்து நாலாபுறங்களிலும் தூய்மையின் சக்தியை பரப்புவோம். ஓம் சாந்தி.